எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளை உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் பவித்ரன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோயம்புத்தூர் ரயில் நிலையம் வெளியே தாங்க நிற்கிறோம். இங்கேருந்து பஸ் ஏறி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈசா ஆரோக்கிய மையம் போக போகிறோங்க. இப்போ ரயில் நிலையத்துக்கு எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப்பில் தாங்க நிற்கிறோம். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 14D அப்படின்ற ஒரு பஸ் வரப்போகுதுங்க. அதுக்கு நம்ம கோயம்புத்தூர் ரயில் நிலையத்துக்கு எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்கணும். இந்த வீடியோவில் நம்ம ஈசா ஆரோக்கிய மையம் போய் அந்த ஆரோக்கிய மையம் பற்றின பல தகவல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. இப்போ நம்ம பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு பஸ்ஸும் வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம பஸ்ஸில் ஏறியாச்சு. இங்கே பாருங்கள், பேருந்தில் நிற்க கூட இடம் எல்லாம் எவ்வளோ பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க. நானும் நின்றுக்கிட்டாங்க இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி நம்ம ஏறினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இடதுபுறத்தெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பசுமை மரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காடுகள்லாம் ரொம்ப சூப்பராக காட்சி தருங்க. ஏன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்குது அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் சூப்பராக காட்சி தருதுங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இது போல் பல்வேறு வகையான ஆன்மீக இந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுபோல் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி வச்சுக்கோங்க. நம்மளுடைய பயணத்தில் இப்போது இந்த காந்திபுரத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸு துவங்குதுங்க. நம்ம ரயில் நிலையத்துக்கு ஏறினாங்க. ரயில் நிலையத்துக்கும் காந்திபுரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் தொலைவு டிஸ்டன்ஸுங்க. இப்போ நம்ம போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இடதுபுறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டி மலை அடிவாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இறக்கி விடுவாங்க. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரி மலை ஏற்றம் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர்லேருந்து 1.5 கிலோமீட்டர் தூரம் வந்து பார்த்தீங்கன்னா தொலைவில் இருக்குங்க. இங்கேருந்து நடந்து போகிறாங்க பாருங்க, இங்கே இறக்கி விட்டுருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பூண்டி கிராம மலை அடிவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஈசா ஆரோக்கிய மையம் போனோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 1 கிலோமீட்டர்லேருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது. இப்போ நம்ம நெருங்கிட்டாங்க. இன்னும் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஈசா ஆரோக்கிய மையம் இருக்குங்க. நம்ம இந்த ஆரோக்கிய மையம் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரோக்கிய மையம் பற்றின பல தகவல்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. நம்ம இன்னும் சற்று நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உலக சாதனை, அதாவது கின்னஸ் சாதனை படைத்த ஈசா ஆரோக்கிய மையம் பற்றின சிவரம் பார்த்தீங்கன்னா தரிசித்து அந்த தகவல்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நம்ம ஆரோக்கிய மையம் வந்தாச்சுங்க. இப்போ நம்ம இந்த பஸ்ஸில் தாங்க வந்தோம். பாருங்கள் எவ்வளோ ஜனம் இருக்காங்கன்னு. இறங்குறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்துக்கு எவ்வளோ கூட்டம் இருக்காங்க பாருங்கள் 2 பக்கமும். இப்போ நம்ம இந்த பஸ்ஸில் வந்து இந்த இறங்கியாச்சு. இங்கேருந்து பக்கத்துலேயே தாங்க தியானலிங்கம். இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தியானலிங்கம் உள்ள பக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டோக்கன் போடணும். அதுக்கான இடம் தாங்க இது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தியானலிங்கம் உள்ள போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து அலோடு இல்லை, பேக்கில் அலோடு இல்லைங்க. இப்போ நம்ம இது போட்டுட்டு உள்ள வீடியோ எடுக்க அனுமதி இல்லை, ஏன்னா மொபைல் கொண்டு போக முடியாதுலாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். நான் தியானலிங்கம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரோக்கிய சிவபெருமானை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தரிசிக்க போகலாங்க. இது வந்து தான் கவுண்டர், லக்கேஜ் கவுண்டரில் இருக்கிற இடங்க. இப்போ நம்ம ஆரோக்கிய மையம் போக போகிறோங்க. தியானலிங்கம்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. அப்படி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த லக்கேஜ் கவுண்டருக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு சிவபெருமான் சிலை இருப்பதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம இப்போ தியானலிங்க முடிச்சுட்டு இப்போ ஆரோக்கிய சிவபெருமானை தாங்க பார்க்க போய்கிட்டு இருக்கோம். இதோ எல்லாரும் போகிறாங்க பாருங்க. நடந்து தாங்க போகணும். இந்த தியானலிங்கத்துக்கும் ஆரோக்கிய சிவபெருமான் சிலைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குங்க. இந்த 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நடந்து தாங்க போகிறோம். ஒருவேளை உங்களால் நடக்க முடியலை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வண்டி சேவை இதெல்லாம் இருக்குங்க. அதையும் நீங்கள் பயன்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயன்படுத்தலாங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க பாருங்கள், இதுதாங்க இந்த மாட்டு வண்டி. நடக்க முடியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது போல் ஏறலாம். இது போல் மாட்டு வண்டி சேவை இருக்குது, பேட்டரி வண்டி சேவை இருக்குங்க. இப்போ நம்ம தியானலிங்கத்திலேருந்து இந்த ஆரோக்கிய சிவபெருமானை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போய்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தாங்க நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். அதுவும் பாருங்கள் பின்னாடி இந்த மரத்துக்கு பின்னாடி தெரிகிறாரு பாருங்க நம்மளுடைய ஆதியோகி சிவபெருமான். இப்போ நம்மளுக்கு பின்புறத்தில் காட்சி தராரு. நம்ம இந்த சிவபெருமானை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போய் வழிபட போகிறோம். இந்த ஆதியோகி பற்றின வரலாறு, தகவல்கள் இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோங்க. இப்போ நம்ம இந்த ஆரோக்கிய சிவபெருமானுக்கு பின்னாடி இருந்து முன்னாடி போக போகிறோங்க. அப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேனரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரோக்கிய நிகழ்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணி படித்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துக்கிட்டு போக போகிறோங்க. ஆரோக்கிய பிரம்மாண்டமாக 112 அடி உயரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தியான நிலையில் இருக்காருங்க. அதை தான் நம்ம இப்போ கிட்ட போய் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க வந்துக்கிற இந்த ஆரோக்கிய சிவபெருமான் சிலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையில் அழகு கொஞ்சம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் தாங்க இருக்குது. இந்த சிவபெருமான் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பசுமையாக மரங்கள், மலைகள் இதெல்லாம் தாங்க இருக்குது. கண்ணு கட்டின தூரம் வந்து பார்த்தீங்கன்னா காட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை குளிரும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா கண்களுக்கு விருந்து பறிக்கிற அழகு காட்சி தருதுங்க. அந்த அழகெல்லாம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் இப்போ சாயந்தர நேரத்தில் நம்ம போய்கிட்டு இருக்கோங்க. ஏன்னா சன்செட் ஆகிற டைம்ன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. வெயிலின் தாக்கமும் ரொம்ப குறைஞ்சிடுச்சுங்க.
இப்போ நம்ம இந்த ஆஜோகி சிவபெருமான் கிட்ட வந்தாச்சு. சைடில் தெரியறாரு பாருங்க. பிரம்மாண்டமான 112 அடி உயரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஜோகி சிவபெருமான் முன்னாடி இப்போ நம்ம வந்துட்டோம். இப்போ நம்ம இந்த ஆஜோகி சிவபெருமான் பற்றின வரலாறு தகவல்கள் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த ஆஜோகி சிவபெருமான் சிலை சரியாக எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது. இந்த சிலையோட உயரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 112 அடி உயரம் கொண்டது இந்த ஆஜோகி சிவபெருமான் சிலை. ஈசா அறக்கட்டளை நிறுவனர் சத்குரு ஜக்கி வாசுதேவன் அவர்களால் தான் அவங்க இந்த ஆஜோகி சிவபெருமானோட சிலை வந்து பார்த்தீங்கன்னா நிறுவப்பட்டிருக்குங்க. இந்த சிலையோட எடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எடை சுமார் 500 டன் எடை கொண்டதுங்க. இந்த ஆஜோகி சிவபெருமான் சிலை கிட்டத்தட்ட 500 டன் எடை கொண்ட இந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா எக்கினால் ஆனதுங்க. எக்காலே செஞ்சுருக்காங்க இந்த சிலையை. இந்த சிலை எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகாவுடைய மேம்பாட்டுக்காகவும் எயிற்சிக்காகவும் உருவாக்கப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சத்குரு ஜக்கி வாசுதேவன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காருங்க. இந்த சிலையை வந்து பார்த்தீங்கன்னா 2017 வந்து பார்த்தீங்கன்னா கட்டி முடிச்சிருக்காங்கங்க. 2017 பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலையை வந்து பார்த்தீங்கன்னா திறந்து வச்சுருக்காங்க. இதை திறந்து வைக்க சிறப்பு அழைப்புனராக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்களால் தாங்க இந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா கின்னஸ் ரெக்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா இடம் பெற்றிருக்குங்க. ஆமாங்க, கின்னஸ் சாதனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவபெருமான் சிலை வந்து பார்த்தீங்கன்னா இடம் பிடிச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகிலேயே மிகப்பெரிய மார்பளவு சிலை அப்படின்ற ரெக்கார்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஜோகி சிவபெருமான் சிலை வந்து பார்த்தீங்கன்னா கின்னஸ் ரெக்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா இடம் பிடிச்சிருக்குங்க. இந்த சிவபெருமானை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வேலி அமைச்சிருக்காங்க. எதால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோளத்தாலே வேலி அமைச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க. இந்த சிவபெருமானுக்கு முன்னாடி இருக்கிற வேலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேளாலே இந்த வேலி அமைச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உறவுகளை இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஈசா ஆஜோகி மையத்துக்கு கோயம்புத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து ரயில் நிலையத்திலிருந்து எப்படி வரணும் அப்படின்ற வீடியோ தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடியோவில் ஈசா ஆஜோகி மையம் பார்த்தோன்னா வரலாறு தகவல்கள் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இதுபோல் பல்வேறு வகையான ஆன்மீக கண்டென்ட் இந்த சேனல் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. இந்த ஈசா ஆஜோகி மையமில் வந்து பார்த்தீங்கன்னா இரவு 7 மணி ஆச்சுன்னா இந்த ஈசா ஆஜோகி மேலே வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஷோ நடக்குங்க. அந்த வீடியோ நம்ம இதுக்கு முந்தின வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது போல் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரன்.